ஸோ எதிர்ப்புகள் இப்ப கம்மியா இருக்கும். கடனே வாங்கினாலும் அதை அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் வலிமையும் உங்களுக்கு வந்து சனி கொடுக்குறாரு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி சனி என்ன பண்ணாரு? இப்ப நம்ம 10ஆம் வீட்டுல இருக்கோம், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சனியோட பார்வைகளும் குருவோட பார்வைகளும் ராகுக்கு இதை பத்தி பேசுவோம். பட் குரு என்ன பண்ணாரு இதுக்கு முன்னாடி பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாரு. ஸோ பாக்கியஸ்தானத்துல இருந்தாரு. துளாராசிக்கு கடந்த ஒரு வருடம் எப்படி இருந்திருக்கோம்னா, பூர்வீகத்தோட நிறைய கனெக்ட் பண்ணிருப்பீங்க. அப்பா பூர்வீக சொத்துக்கள், சில பேருக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் கடந்த ஒரு வருடம். ஏன்னா நம்ம வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வகையில துளாராசிக்கு கடந்த ஒரு வருடம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். பட் இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த பூர்வீகமா இருக்கட்டும், சொத்துக்களா இருக்கட்டும், அப்பா வழி உறவுகளா இருக்கட்டும், இல்ல இந்த ஹையர் ஸ்டடிஸ், ஏதோ ஒரு ஞானம், ஆன்மீக சிந்தனையா கூட இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது குருவை மீட் பண்ற ஒரு விஷயம், ஆன்மீக சிந்தனைக்கான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி கூட்டு கலவையா என்ன பண்ணுதுன்னா 10ஆம் இடத்துக்கு வருது. ஸோ நீங்க எல்லா கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இப்ப இறக்க போறாங்க துளாராசி. இப்ப நீங்க ஒரு குரூப்பா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணீங்க, உங்களை அங்க வளர்ச்சியே இல்லாம உங்களை முடக்கி போட்டாங்கன்னா, இப்ப நீங்க தனியா ஆரம்பிங்க. இப்ப தனியா ஆரம்பிச்சு உங்களுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாகக்கூடிய ஒரு டைம் தான் துளாராசிக்கு. ஏன்னா சனி ஒரு பக்கம் 6, குரு ஒரு பக்கம் 10, ராகு ஒரு பக்கம் 5,